வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க, 21 ஜனவரி 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் OPS அணியின் மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் திமுக இளைஞர் அணி மாநாடு இன்று நடைபெறுவதை ஒட்டி நேற்றைய தினம் மாநாட்டுக்கான சுடர் வந்தடைந்தது. இந்த சுடர் சேலம் நோக்கி செல்வதைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டையை வந்ததை அடுத்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் அவர்கள் சுடரை சிறிது தூரம் எடுத்துக்கொண்டு சென்றார். இதில் திமுக நிர்வாகிகள் ஆரவாரம் செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கோமுகி ஆற்றில் நேற்றைய முன்தினம் தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருக்கோவில் தீர்த்தவாரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநரங்குன்றம் என்ற கிராமத்தை சார்ந்த ரேகா என்ற பெண் பல்லாவரத்தில் உள்ள திமுக MLA வீட்டில் வேலை செய்வதைத் தொடர்ந்து திமுக MLAவின் மகன் மற்றும் மருமகள் ரேகாவை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநரங்குன்றம் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் ரேகாவின் குடும்ப உறவினர்களுடன் புரட்சி பாரதம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லாவரம் MLAவின் மகன் மற்றும் மருமகளை கைது செய்ய கோரி இத்தகைய போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டு சுடருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ரிஷிவந்தியம் MLA சுடரை ஏந்தி கொண்டு சிறிது தூரம் சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வரகூர் கிராம மாரியம்மன் கோவில் முன்பு கால்நடை சிறப்பு மருத்துவ முகாம் நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தியாகதுருவம் துணை மின் நிலையத்தில் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக மின்தடை என்று மின் செயல் பொறியாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கச்சராயபாளையம் சாலையில் உள்ள ஒரு தனியார் கூட்டரங்கில் டிட்டோ ஜாக் சார்பில் உண்ணாவிரதம் நடைபெறுவதை முன்னிட்டு உண்ணாவிரத போராட்டத்திற்கான ஆயுத கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. வருகின்ற 27 ஜனவரி 2024 அன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதைத் தொடர்ந்து அதற்கான உண்ணாவிரத போராட்டத்துக்கான ஆயத்த கூட்டம் நேற்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு அச்சமடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள செங்குறிச்சி கிராமத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கடத்திய இருவரினை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தச்சூரில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாநாட்டு அலுவலகத்தில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அந்த மாநாட்டு பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை மாச கிருத்திகையை முன்னிட்டு நேற்றைய தினம் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலத்தில் நடைபெறும் திமுக மாநில இளைஞரணி மாநாட்டிற்கு சுடர் கள்ளக்குறிச்சியை வந்தடைந்தது. இதில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் இந்த சுடருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி கிராமத்தில் கடைகளுக்கு விற்பனை செய்யும் போது 5 லட்சம் மதிப்பிலான ஹன்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மற்றும் அது எடுத்து வந்த வேனையும் மேலும் 2 கைது செய்தனர் போலீசார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கோமுகி ஆற்றங்கரையில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவிலில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்தோருக்கு அவர்களின் தேவையை கண்டறியும் முகாம் 20ஆம் தேதி நேற்றைய தினம் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மையகரம் கிராமத்தில் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்கான தொடர் ஓட்ட சுடரை வரவேற்பு அளித்த திமுக நிர்வாகிகள். இதில் சின்னசேலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலந்து கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தென்பண்ணை ஆற்று திருவிழாவை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் தென்பண்ணை ஆற்று திருவிழா நடைபெற்றது. இதில் பயன்படுத்தப்பட்ட குப்பைகளை நேற்றைய தினம் பாஜக நிர்வாகிகள் சுத்தம் செய்யும் பணி மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா அலுவலகத்தில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதலுக்கான சிறப்பு முகாம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளை செய்தியில் ஒரு நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.